கொலையே செஞ்சாலும் கூட ஒரிசாக்காரனை காப்பாத்தி விடுறது தான் இந்த ஓனர் குணசேகரனுடைய ஒரு வேலையா இருக்கும். அதற்கு இந்த தென்னரசன் போன்ற ஆய்வாளர்கள் உதவியா இருப்பாங்களோன்ற ஐயப்பாடு அந்த செத்து போன சரவணன் குடும்பத்துக்கும் சரி, நாம் தமிழ் கட்சியும் சரி, நம்மளுக்கும் சரி, அங்க போராடிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடா இருக்கு. நானாருன்னா என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? செத்து போன சரவணன் இருக்கல, அது சொந்தக்காரன் பந்தக்காரன் நம்ம கட்சிக்காரன் எல்லாத்தையும் உள்ள அனுப்பியிருப்பேன். நான் ஒரு காவல்துறை அதிகாரியாவோ அல்லது அந்த செங்கசூல ஓனரா வந்திருந்தா உள்ள அனுப்பி சரவணனை கொண்டது யார், அவனை அப்புறம் நொறுக்கி அல்றான் இருக்கு. அப்படி செய்யணும். அது சட்டம் ஒழுங்கு நீங்க பாக்குறீங்க. இப்ப சரவணன் செத்து போனது சட்டம் ஒழுங்கு. சரவணன் செத்து போன இடத்துல சிசிடிவி கேமராவே இல்ல, ரொம்ப பிளரான ஒரு கேமரா வச்சு ஒரு பொம்பளை பிள்ளையோட அவன் பேச போனது மாதிரி, அந்த பொம்பளை பிள்ளையும் அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்த மாதிரி மாத்துறது காவல்துறை வேறு செய்யறதா அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் நம்மளுக்கு தகவல் தெரிகிறாங்க. இந்த நைட்ல இந்த பையன் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான்ற விஷயம் அவங்களுக்கு எப்ப தெரியும்? மறுநாள் காலையில அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாங்க. ஏர்லியராகவே காலையில அதிகாலையிலேயே அவங்க குலதெய்வ கோயில் இருக்கையில தான் அந்த சேம்பர்ல இருந்து ஒரு போன் வருது, இந்த மாதிரி உங்க பையன் இங்க செத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த கூட்டிட்டு போன சதீஷ், ராபர்ட், இந்த விஜயகுமார், தினேஷ்குமார், ஏன்னா தினேஷ்குமார் தான் நைட்டு வந்து கூட்டு போறான். இவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொன்னோன்னே எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க. அங்க சரளமா கடந்திருக்கான் சரவணன். நீங்க சரவனுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டதுக்கான அப்படியே இருக்கு. அதாவது ஒரு நபர் இயற்கையா மரணம் அடைஞ்சா அந்த கண்ணு வந்து திறந்திருக்காது. ஆனா சரவணன் முழிச்சு பார்த்த வாக்குல இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, சரவனுடைய ஆடைகள் பூரா பாத்தீங்கன்னா அந்த செங்கல் செம்மண் இதுல போட்டு பிரட்டி உருட்டி சண்டை போட்டு தான் எப்படி இருந்திருக்கும். தன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு, தன்னை தாக்குறவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கேயோ வந்து முயற்சி செஞ்சதுனால அவர் உருண்டிருக்கலாம், பிறண்டிருக்கலாம், அல்லது அடிதடி சண்டை நடந்திருக்கலாம், ஏதோ நடந்ததுனால அவருடைய பச்சை வண்ண சட்டை அந்த டார்க் கிரீனா இருக்கிறதுல முழுக்க செங்கல் அந்த செம்மண்ணுடைய தடம் இருக்கு. வணக்கம். வணக்கம். உங்க மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல ஒரு தமிழ் இளைஞர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. யாரால படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றதான் இப்போ இஷ்யூ ஆயிருக்கு. வடமாநில இளைஞர்களால வந்து படுகொலை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 5-6 நபர்கள் சேர்ந்து அவர் வந்து படுகொலை செய்திருக்காங்க அப்படின்றது பெரிய நியூஸாக தமிழ்நாடு முழுக்க இப்பொழுது சுத்தி வருது. ஆக்சுவலா நிறைய பேர் நிறைய விதமா சொல்றாங்க. என்னதான் கிரவுண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, நம்ம அங்க இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய தம்பிகள், இப்ப நான் ஒருவேளை ஊர்ல இருந்திருந்தா நான் போயிருந்திருப்பேன். இப்ப களத்துல இருக்கக்கூடிய, ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி என்ன அது என்னுடைய மாவட்டம், நான் பணி செய்த மாவட்டம், எனக்கு இந்த பகுதியில் எல்லாமே தெரியும். அதனால அது வந்து ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில வரும். அது எல்லாரும் ஒட்டஞ்சத்திரம் சொல்றோம். அது ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. ஆனால் வந்து அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பழனி வருவாய் கோட்டத்துக்குள்ள வந்துடும். பழனி தாலுகா, பழனி வருவாய் கோட்டம். இன்னும் சொல்லணும்னாக்கா இங்க வந்து அந்த காவல் நிலையமே, அந்த கீரனூர் காவல் நிலையமே பாத்தீங்கன்னாக்கா பழனி டிஎஸ்பி கண்ட்ரோல வரக்கூடிய ஒரு பழனி சார்ந்த பகுதி. ஆனால் சட்டமன்ற தொகுதின்னு வந்தாக்க ஒரு ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற தொகுதி. அது வந்து பழனி டவுனுக்குள்ளேயே போய் மானூர் வரையெல்லாம் போறது அப்படி இருக்கு. கொஞ்சம் ஒரு பெரிய தொகுதி அந்த மாதிரி இருக்கு. அந்த கீரனூர் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு பக்கத்துல தான் இது வந்து நடந்திருக்கு. கீரனூர் ஸ்டேஷன் லிமிட்ல தான் அது நடந்திருக்கு. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த செங்கல் காலவாய் வந்து ஒட்டஞ்சத்திரத்துல, அதாவது பழனிலே இருக்கு. ஒட்டச்சத்திரம் சட்டமன்ற தொகுதி அந்த கீரனூர் ஸ்டேஷன் அங்கேயும் இருக்கு. இதோட சேர்த்து கோயம்புத்தூர்லயே உங்களுக்கு இருக்கு. முழுக்க வந்து அது வந்து அவர் அந்த நடத்துறவரும் ஒரு தமிழர் தான். இந்த செங்கல் காலவாயை நடத்தக்கூடிய நபரும் சேம்பரை நடத்தக்கூடிய நபரும் ஒரு தமிழர் தான். அதுல எந்த வகையான மாற்று இல்லை. அங்க போய் இறந்தவனும் ஒரு தமிழர் தான். இதுல நடக்கிறது என்னன்னா, இதை நம்ம 2 வகையா வந்து, அதாவது நடந்த சம்பவம் ஒண்ணு, அதான் அங்க இருக்கக்கூடிய நம்ம தம்பிகள் போகையில வரையில மற்றவர்கள் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பையனை கூட்டிட்டு போன பையன் இருக்காங்க, இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது 2 வகையா இருக்கு. ஒண்ணு நடந்த சம்பவம் ஒண்ணு, இன்னொன்னு காவல்துறை வேற மாதிரியாக திரிக்க பாக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எப்பவுமே ஒரு பிரச்சனை நடக்கும் போது இந்த பிரச்சனையினுடைய முதல் தகவலை தான், அதாவது நம்ம இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை இன்ச் பை இன்ச் பேசுவோம். ஆனா இது வந்து இப்ப கிடைக்கிற ஒரு பிரைமரி இன்ஃபர்மேஷன் தான். இல்ல, ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ காவல்துறை வந்து வேற மாதிரி இந்த வழக்கை திசை மாத்துறாங்க அப்படின்னா அந்த வழக்குல சிக்கனவங்க ஒரு பெரிய ஆளா இருக்கணும். அப்பதான் வந்து காவல்துறை வேற மாதிரி இது அணுகுறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அவங்களே வந்து கூலி தொழிலாளர்கள் தான் இங்க வந்திருக்காங்க. முதலாளி பெரிய நபர்ல இவர்களே. இப்ப இறந்து போன சரவணன் வேற சமுதாயம், முதலாளி வேற சமுதாயம், அதுல மாற்றம். ஆனால் இறந்து போன சரவணன் அந்த முதலாளிக்கு விசுவாசமான நபர். ஆனால் இறந்து போன சரவணன் என்பவர் ஒரே ஒரு எம்ப்ளாயி. ஆனா அந்த இடத்த நீங்க வடமாநில தொழிலாளர்னா பர்டிகுலரா சொல்லணும்னா அது ஒடியா பேசக்கூடிய மக்கள், ஒரிசாவில இருந்து வந்து வேலைக்கு வந்த மக்கள். கிட்டத்தட்ட 15-20 குடும்பங்களுக்கு பக்கமா இருக்காங்க. ஒரு 20-15க்கு மேல 20க்குள்ள அப்படி இருக்கலாம்னு சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு 6 பேரை சொல்லுங்க, அப்பா அம்மா மக மருமக அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 6 பேர்ல இருந்து 8 பேர் இருப்பாங்களா அவங்க குடும்பம். எப்பவுமே வட மாநிலத்தை வர நிறைய நம்மள மாதிரிலாம் ஒருவனுக்கு என்ன சொல்ற நாம இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற குழந்தைகள் இங்க நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அவங்க. கிட்டத்தட்ட ஒரு குடும்பங்கிறதே 6 நபருக்கு மேல 8 நபருக்கு மேல தான் இருக்கக்கூடியவங்க. நம்ம சராசரியா ஒரு 6ன்னு வச்சுக்கிட்டாங்க கூட 20 குடும்பம்னா என்ன ஆயிப்போச்சு, ஒரு 100 நபர்களுக்கு மேல 120 நபர்களுக்கு மேல இருக்கக்கூடியது. அவ்வளவு பேர் இருந்தா தான் செங்கல் சூளையில வேலை செய்யறது சரியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, செங்கல் சூளை 24x7 24 மணி நேரம் வேலை நடக்கக்கூடியது, ஷிஃப்ட் கணக்குல வேலை நடக்கக்கூடிய ஒரு இது. அதுல சிசிடிவி கேமரா இல்லாம இருக்குமா?
நீங்க அங்க இருக்கக்கூடிய இறந்து போன சரவணனுடைய அக்கா வந்து ஜோதி கார்த்திகா கேட்கறது அதான். அதாவது அவங்க அப்பா மகடீஸ்வரன் கேட்கறது, இவ்வளவு பெரிய ஃபேக்டரி கோடிக்கணக்கில் நீங்க பிசினஸ் ஒரு நடக்குது, அப்ப இப்படியே வந்து ஒரு இடத்துல ஏன் சிசிடிவி கேமரா ப்ராப்பரா இல்ல, அல்லது இருக்கிற சிசிடிவி கேமராவோட உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு எங்களுக்கு காட்டக்கூடாத ஃபுட்டேஜை காட்டாம இருக்கீங்களா? ஏன்னா இந்த செங்கல் சூளையினுடைய வேலை அடுத்து வந்து பிசினஸ் பாதிக்கப்படக்கூடாதுன்னா இந்த ஒடியா மக்கள், ஒரிசா மக்கள் நம்மளுக்கு இருக்கணும். ஒரிசாவை சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் அங்கே இருந்தா தான் அவங்களுக்கான வேலை தொடர்ச்சி நடக்கும். அதுக்காக கூட ஓனர் மாத்தி கூட பேசலாம், மறைச்சு கூட பேசலாம். இல்லாட்டி ஓனர் இறந்து போன நபருக்கு நான் 5 லட்சம் தரேன் 10 லட்சம் தரேன்னு வந்து பேச வேண்டிய தேவை இல்லை. ஆமா ஆமா. அதாவது இங்க நடந்த விஷயங்கள் என்னன்னா, சரவணன் அப்படிங்கிற தம்பி தான் இப்ப இறந்திருக்காரு. நான் அதுக்குள்ள அவர் இறந்த உடம்பு, அவருடைய போட்டோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்க தம்பிகள் நம்மளுக்கு சொன்னது, அந்த போட்டோலாம் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. அதனுடைய விளக்கம் சொல்றேன். முதல் எடுத்தோடனே சரவணன் யார் அப்படின்னா, சரவணன் அந்த ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பழனி பக்கத்துல இருக்க கிரனூர் அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி. அவர் கூட பிறந்த அக்கா ஒன்று கார்த்திகான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, ஜோதி கார்த்திகான்னு சொல்லிட்டு. அடுத்து அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பொம்பளை தான், ஒன்று ஃபுல்லா பொம்பளை ஃபுல்லா கட்டி கொடுத்துட்டாங்க. இவர் பையன், இவனுக்கு ஒரு 23 வயசு 25 வயசுக்குள்ள 23 வயசு எக்ஸாக்டா, எஃப்ஐஆர் படி 23 வயசு. அவங்க அப்பா எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு அதாவது சந்தேக மரணம் தான் இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கொலை வழக்கு கிடையாது, கொலை வழக்குன்னு சொல்லலாம். சந்தேக மரணம் அப்படின்னாலே கொலையா இருக்கலாம். ஆனா எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணுவாங்கல்ல, ஆல்டர் பண்ணுவாங்க. அது வந்து அது எப்படின்னா, இது வந்து முதல் தகவல் அறிக்கையினுடைய முதன்மையான ஒரு அறிக்கை தான். அடுத்து வந்து முதல் தகவல் அறிக்கையை மாற்றுவாங்க. அதாவது எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. ஆல்டர் பண்ணல முதன்மையா வரும், யார் குற்றவாளி, குற்றம் நடந்ததுக்கான காரணம் என்ன, குற்றம் எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு வரிசைப்படுத்துவாங்க. மாத்தாம கூட போலாம், மாத்துவாங்க, மாத்தாம போவாங்க, இல்லைன்னே சொல்லுவாங்க. அது அந்த சேம்பர் முதலாளி கொடுக்குற பணத்தை பொறுத்து அது காவல்துறை செய்யறது. ஆனால் நாம வந்து ஒரு மனசாட்சி படி நம்ம நடந்த பேசுவோம். சரவணன் வந்து அந்த 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 சேம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அந்த 3 மாசத்துல அவரு ஓனருக்கு விசுவாசமா நல்லா வேலை பார்த்திருக்காரு. அப்படி வேலை பார்க்கையில அந்த சேம்பருக்கு 2 வகையில வேலை நடக்குது. எப்படின்னா, ஒண்ணு பெரிய பெரிய ஒப்பந்த வந்து இருக்காங்கல்ல, பெரிய கான்ட்ராக்டர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரடியாக அவங்களோட வாகனத்திலே வந்து ஏத்திக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இங்க இருந்து ஏத்தி கொண்டு போய் இறக்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஏத்து கூலி இறக்கு கூலி யார்கிட்ட வாங்குவாங்கன்னா, அந்த செங்கலை வாங்கக்கூடிய ஒரு தனியார் நபர் இருக்காருல, அவர்கிட்ட தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல எனக்கு ஒரு கல்லுக்கு ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு ₹1 சேர்த்து கொடு, 50 பைசா சேர்த்து கொடு. ஒரு கல்லு ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு ₹1 50 பைசானாக்க 1000 செங்கல் ஏத்தும் போது ₹1000 ஆயிரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த தொழிலாளர்கள் வந்து அந்த முதலாளிகள்கிட்ட செங்கல் வாங்கக்கூடிய நபர்கள்ட்ட ஏத்துக்கூலி இறக்கூலி எங்கள்கிட்ட அதிகமாக கொடுக்குன்ற மாதிரி எல்லாம் சில நேரங்கள்ல வாக்குவாதம் பண்றது, மல்லு கட்டுறது இப்படி நடந்திருக்கும் போல. இப்படி மல்லு கட்டினாலும் வாக்குவாதம் பண்ணாலும் யாரு கெட்ட பேராங்க, சேம்பர் ஓனர் கெட்ட பேராங்க, சேம்பருக்கு வருமானம் பாதிக்கப்படும், தொழில் பாதிக்கப்படும். அப்ப அதெல்லாம் இந்த பையன் இந்த ஓனருக்காக சப்போர்ட் பண்ணி அவங்களை கண்டிச்சிருக்கான். நீங்க இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. நீங்க இப்படி கண்டிக்கும் போது, இப்படி நீங்க வந்து அழுத்தம் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து கமிஷன் வந்து இன்னும் அதிகமா வந்து கேட்கும் போது 1000 கொடு 500 கொடுன்னு மொத்தமா கேட்கும் போதோ, அல்லது ₹1 செங்கலுக்குன்னு பேசும்போது மொத்த தொகை 1000 500 வந்துடும். அப்படி பேசும்போது அது தவறா போயிடும், நம்ம இதுக்கு கெட்ட பேர் ஆயிரும் சொல்லியிருக்கேன். இதை சொல்லும் போது அது அவங்களுக்கு கோவத்தை கொடுத்துருக்கு. நாம இவ்வளவு நாள் அப்படித்தானே வாங்கிட்டு இருக்கோம், பேரம் பேச வாங்கிட்டு இருக்கோம். அந்த ஆட்டோக்காரங்க கேட்பாங்கல்ல, எனக்கு ₹50 சேர்த்து கொடு, மீட்டருக்கு மேல போட்டு கொடுன்ற மாதிரி. அது மாதிரி அவங்க கேட்கறது அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பழக்கமா இருந்திருக்கு. ஆனால் புதுசா வேலைக்கு போன சரவணன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இறுக்கி பிடிக்கவுமே அவன் கணக்கு பிள்ளையா இருந்திருக்கா. அப்படி அப்ப கணக்கு பிள்ளையா மேனேஜ்மெண்ட் பார்க்கவுமே இறுக்கி பிடிக்கவுமே அவருக்கான கோவங்கள் வந்திருக்கு. இந்த வாக்குவாதம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதங்களை 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த செங்கல் சூளை ஓனர் இருக்காரு, அவர் பேர் குணசேகரன். குணசேகரோட மனைவி சிசிடிவி கேமராவில் இதை பார்த்துட்டு கூப்பிட்டு கடிச்சிருக்காங்க. அப்ப ஒரு 2 பேத்துக்கான வாக்குவாதம் நடக்குது. அது வாய்ஸ் ரெக்கார்டோட இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, அதை பார்த்துட்டு அதை கூப்பிட்டு இந்த ஹிந்திக்காரங்களை பூரா கண்டிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் சரவணனி பாதுகாப்பா இருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் அதிகம் வச்சுக்கிறாத பாவீங்க, அப்படித்தான் நீ பாதுகாப்பா இருன்ற மாதிரி சரவணன் சொல்லியிருக்காங்க. அவங்களை எச்சரிச்சிருக்காங்க. இது எச்சரிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா சிசிடிவியோட ஃபுட்டேஜ். ஆனா இன்னைக்கு சரவணன் செத்து போன இடத்துல சிசிடிவி கேமராவே இல்லை, ரொம்ப பிளரான ஒரு கேமரா வச்சு ஒரு பொம்பளை பிள்ளையோட அவன் பேச போனது மாதிரி, அந்த பொம்பளை பிள்ளையும் அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருந்த மாதிரி மாத்துறது காவல்துறை மீறி செய்யறதா அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் தம்பிகள் நம்மளுக்கு தகவல் தெரிகிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நடந்ததை சொல்லி முடிச்சிடும். அப்ப சரவணன் என்ன செய்யறாரு, இந்த மாதிரி இவங்கள்ட்ட கண்டிக்கிறது ஒரு கண்டிப்பு. 2வது, இந்த தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க, அட்வான்ஸ் தொகை எப்பவுமே இந்த மாதிரி தொழிலாளர்கள் அங்கேயே இருக்கிறனால அட்வான்ஸ் தொகை 5000 10000 50000 வாங்குறது. அப்படி வாங்கும்போது அந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டை வார சம்பளம் கொடுக்கும் போதோ அல்லது மாச சம்பளம் கொடுக்கும் போதோ கொஞ்சம் அந்த பிடிமானம் செய்ய சொல்லி ஓனர் சொல்லி இருந்திருக்காரு. ஒரு கணக்கு ஃபுல்லா ஓனர் சொன்னதானே செய்ய முடியும். அப்ப வார சம்பளம் போடையில நீங்க எத்தனை கல் அறுத்திருக்க, அப்ப அந்த கல்லுக்கு தகுந்த மாதிரி இந்த வார கூலி வந்து ஒரு 5000 வருதுனாக்க, அந்த பழைய நீ அட்வான்ஸ் தொகை வாங்கினதை ஓனர் வந்து 1000 பிடிக்க சொன்னாரு, 500 பிடிக்க சொன்னாரு, பிடிக்கிறாங்கல்ல. அதை பிடிக்கிறதுக்கு அந்த வடமாநில தொழிலாளர்கள் இந்த செத்து போன சரவணனோட சண்டை போட்டிருக்காங்க. நீ எப்படி உன் விருப்பத்துக்கு பண்ற, நீ இப்படி பிடிக்க போறதா முதல்ல எங்களுக்கு ஓனர் சொல்லிட்டு தான் எங்க சம்பளத்துல நீ பிடிமானம் பிடிக்கணும். அந்த சம்பளத்துல பிடிமானம்ங்கிறது ஏதோ இஎஸ்ஐக்கு பிஎஃப்கோ அல்லது கமிஷனுக்கு பிடிக்கிறது இல்ல, நீ ஏற்கனவே வாங்கின அட்வான்ஸ் தொகை தான் கழிக்கிறாங்க. அதுக்கும் அவங்க சண்டை போட்டுருக்காங்க. அந்த ஓனருக்கும் தொழிலாளருக்கும் இடையில சரவணன் வந்து ஒரு கணக்கு பிள்ளையா இருந்ததுனால இந்த ஓனருக்கு தனியா வந்து ஒதுங்கிறாரு. இந்த கணக்கு பிள்ளையானவர் தான் இந்த தொழிலாளர்களை நேரடியாக எதிர்கொள்றாரு.
இப்படி எதிர்கொள்ளும் போதுதான் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகப்படியாக நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்புறம் இதை என்ன பண்ணிருக்காங்க, சரி இந்த பிரச்சனைகள் வேண்டாம், இது நல்லா இருக்காது, இது தொடர்ச்சியாக, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வடமாநில தொழிலாளர்களுக்கு கல்வி அறிவு கிடையாது, அவர்கள் மூர்க்கத்தனமாகவும் மூடர்களாகவும் தான் இருப்பாங்க, அவர்களுக்கு வந்து ஒரு அடிக்கிறதோ கொல்றதோ சண்டை போடுறதோ ஒரு வழக்காகும், பிரச்சனையாகும், கேஸ் ஆகும், நம்ம ஜெயிலுக்கு போகணும், இது குற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவிற்கு தான் அவங்களுக்கு கல்வி அறிவு இல்லாதனால அவங்க இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி நபர்களோட இவன் மோதுனா அது நல்லா இருக்காது. ஏன்னா இந்த பையன் புதுசு, வேலைக்கு சேர்ந்தே 2-3 மாசம் தான் ஆகுது. ஆனா சின்ன வயசு வேற, 23 வயசு. அப்ப அந்த ஓனருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, குணசேகரன் தெரிஞ்சிருக்கு இது இவன் தவறா போயிடும் அப்படின்னு. உடனே குணசேகரன் என்ன பண்ணிருக்காரு, சரவணையும் விட முடியல, நல்ல ஒர்க்கர், சரவணே நல்லா வேலை பார்க்கறேன், நேர்மையா இருக்கேன், உழைக்கக்கூடிய பையன், இளவட்ட பையன், கணக்கு வழக்கு சரியா இருக்கு. சோ இவன் கணக்கு பிள்ளையா இருக்கிறவன இந்த மேனேஜ்மெண்ட் பாக்குறான். என்ன பண்றாங்க, கோயம்புத்தூர்ல தடாகம் பகுதியில இவங்களுக்கு ஒரு கல்குவாரி செங்கல் சூளை இருக்கு. அந்த செங்கல் சூளைக்கு இவரை அங்க மாத்திடுறாங்க. அங்க போய் 1 வாரம் தான் ஆகுது. அங்க போய் 1 வாரத்துல அங்க வேலைக்கு சேர்ந்துக்கிறான். அநேகமா அது வந்து சரியான தகவல் இல்ல. குணசேகருடைய மகள் அங்க மேனேஜ்மெண்ட் பாக்குறாங்க அந்த செங்கல் காலவாய் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து வரும்போது பொதுவாக அவங்களுக்கு கோயம்புத்தூர்ல தான் எல்லா வகையான ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கும். இங்க வந்து மிஷின்கள்லாம் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு என்ன சொல்றது, முழுமையாக கையிலேயே செய்யக்கூடிய செங்கல் சூளை கிடையாது, மிஷினரி ஐட்டம் மூலமா தான் அதை செய்யறாங்க. அப்ப அந்த மிஷினுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள்லாம் அங்கிருந்து கோயம்புத்தூர்ல இருந்து வரையிலேயே வாங்கி கொடுத்துருக்காங்க. அங்கதான் சீப்பா கிடைக்கும், அங்கதான் பொது உற்பத்தியே நடக்க அந்த உதிரி பாகங்கள்லாம். அந்த மாதிரி உதிரி பாகங்கள்லாம் வாங்கி கொடுத்ததுனால அந்த பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு வேலைக்கு போய் சேர்ந்தே 1 வாரம் தான் ஆகுது. அந்த காலவாசல இருந்து நம்ம ஊருக்கு திருவிழாவுக்கு ஆடி கிழமை அந்த பக்கங்களையில வந்து ஆடி நோம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி விழாக்களுக்கு கிடா வெட்டு விருந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால அந்த இதுக்காக வந்த பையன் அவர். அப்போ வரும்போது அந்த உதிரி பாகங்களை கொண்டுகிட்டு வந்திருக்காரு ஊருக்கு. எத்தனாம் தேதி? 9ஆம் தேதி. 9ஆம் தேதினா சனிக்கிழமைன்னு வச்சுக்க, சனிக்கிழமை வந்திருக்காரு. வந்துட்டு இந்த விழாக்கள் இதுல எல்லாம் இது பண்ணிட்டு அப்பாட்ட சொல்லிட்டு நான் வந்து காலவாய்க்கு போயிட்டு வர்றேன். எங்க ஏற்கனவே வேலை பார்த்த அந்த அதாவது பிரதான இங்க இருக்கக்கூடிய பழனி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காலவாசலுக்கு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது, இந்த இடத்துக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவங்க அப்பா கேட்டிருக்காரு, யாரு, மகுடீஸ்வரன் அவங்க அப்பா கேட்டிருக்காரு, எங்கடா போற? அந்த இதுக்கு போனா நோம்பிகளுக்கு எல்லாம் போன, வீட்டுல இருக்க வேண்டியதாடா, எதுக்கு நான் இங்க போறேன், அங்கேதான் ஏற்கனவே பிரச்சனையை சொன்னேன்டாங்க. இல்லப்பா, நான் போய் இந்த உதிரி பாங்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை பூராத்தையும் இங்க கொடுத்துட்டு வந்துடுறேன், கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்துடுறேன் பசங்கள்ட்ட அப்படின்னு இருக்காங்க. அப்ப யார் வந்து கூட்டிட்டு போனதுனாக்க, தினேஷ்குமார்னு ஒரு தம்பி தான் வந்து இவனை கூட்டிட்டு போறாங்க. யாரா? சரவணன். கூட்டிட்டு போய் அங்க கொண்டு போய் உதிரி பாகங்களை எல்லாம் கொடுக்குறாங்க. உதிரி பாகங்களை அப்புறம் ஃபிட் பண்றாங்க. அந்த பசங்களோட இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த ஆபரேட்டர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ராபர்ட், சதீஷ், விஜயகுமார், இவங்களோட எல்லாம் எல்லா பேருமே மதம் இருந்திருக்காங்க. அதுல எல்லாம் மருந்துனா உள்ளுக்குள்ளே இருந்தல, வெளியில வந்து ஏன்னா திருவிழாக்கு போயிட்டு இருந்தாதானே, வெளியில வந்து மதம் இருந்திருக்காங்க, திரும்ப உள்ள போயிருக்காங்க. அதெல்லாம் இயல்பா நடந்தது. ஆனால் இந்த ராபர்ட்டோ, சதீஷோ, விஜயகுமாரோ இவங்களோ உள்ளுக்குள்ள செங்கல் சூளைக்குள்ள போகையில ஒரே இடத்துல இருக்கிறது, வெவ்வேறு பகுதிகள். செங்கல் அறுக்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கும், அதை காய வைக்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கும், காய வச்சதெல்லாம் சூளைக்கு அடுக்கிற இடம் ஒரு பக்கம் இருக்கும், அடுக்கினதை ஏத்துற இடத்துக்கு ஒரு இடம் இருக்கும். அப்படி வெவ்வேறு பகுதிகள் இருப்பாங்க. வெவ்வேறு பகுதியில் அவங்க வேலை பார்க்குறாங்க. இந்த தம்பி போயிட்டு அங்க இருக்கிறான். நைட்ல அவங்க அப்பா என்ன பண்றாரு, கால் பண்றாரு, சாப்பிட்றதுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இந்த வரிப்பான்னு சொல்லிட்டு லேட் ஆகியிருக்கான். அடுத்து ஒரு 11 மணி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த வரிப்பா அந்த வாங்கிட்டு வந்து அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், முடிஞ்சது நான் கிளம்பி வரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்கேன். அவர் 11 மணிக்கு மேல வயசான என்ன செய்வாங்க, சரி வரட்டும் அப்படின்ட்டு புள்ள வரட்டுமே நான் அமைத்துட்டு தூங்கிட்டாங்க. ஆனால் இந்த நைட்ல இந்த பையன் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான்ற விஷயம் அவங்களுக்கு எப்ப தெரியும், மறுநாள் காலையில அவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டாங்க. ஏர்லியராகவே காலையில அதிகாலையிலேயே அவங்க குலதெய்வ கோயில இருக்கையில தான் அந்த சேம்பர்ல இருந்து ஒரு போன் வருது, இந்த மாதிரி உங்க பையன் இங்க செத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த கூட்டிட்டு போன சதீஷ், ராபர்ட், இந்த விஜயகுமார், தினேஷ்குமார், ஏன்னா தினேஷ்குமார் தான் நைட்டு வந்து கூட்டு போறான். இவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொன்னோன்னே எல்லாரும் போய் பார்த்திருக்காங்க. அங்க சரளமா கடந்திருக்கான் சரவணன். இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவல்துறையிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நீங்க அந்த சரவணனுடைய சடலத்தை பாக்குறது, அதனுடைய உடற்கூறாய்வு அது ஒரு பக்கம் இருந்தாலும், காவல்துறை இப்போ ஒரு கதையை கட்ட பாக்குறாங்க. நீங்க சரவணனுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டதுக்கான அப்படியே இருக்கு. அதாவது ஒரு நபர் இயற்கையா மரணம் அடைஞ்சா அந்த கண்ணு வந்து திறந்திருக்காது, ஆனா சரவணன் முழிச்சு பார்த்த வாக்குல இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, சரவணனுடைய ஆடைகள் பூரா பாத்தீங்கன்னா அந்த செங்கல் செம்மண் இதுல போட்டு புரட்டி உருட்டி சண்டை போட்டு தான் எப்படி இருந்திருக்கும். தன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு, தன்னை தாக்குறவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்கேயோ வந்து முயற்சி செஞ்சதுனால அவர் உருண்டிருக்கலாம், பிறண்டிருக்கலாம், அல்லது அடிதடி சண்டை நடந்திருக்கலாம், ஏதோ நடந்ததுனால அவருடைய பச்சை வண்ண சட்டை அந்த டார்க் கிரீனா இருக்கிறதுல முழுக்க செங்கல் அந்த செம்மண்ணுடைய தடம் இருக்கு. இது அதாவது நாம என்ன யோசிக்கிறோம்னா, காவல்துறை என்ன சொல்ல நினைக்குது, அங்க இருக்கக்கூடிய ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பொண்ணோட இவருக்கு ஒரு அஃபேர் இருந்துச்சு. அந்த பொண்ணை பாக்குறக்கா இவர் நைட்டு போனாரு. அந்த பொண்ணை ஏற்கனவே பேசினதுனால பழகினதுனால அந்த ஒரிசாக்காரவங்க இவங்களை கண்டிச்சதுனாலதான் இவங்களை வேற செங்கல் சொல்ல இதெல்லாம் கதையா சொல்ல விரும்புறாங்க. அதை வந்து இப்ப காவல்துறை உருமாத்திக்கிட்டே இருக்கு. இதை எதிர்த்து தான் நம்மளுக்கு இங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. நாம் ஒரு கட்சிக்காரங்க திண்டுக்கல் அரசு மருத்துவமனை இது கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக சரவனுடைய சடலம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. அதான் அங்க வந்து காத்திருப்பு போராட்டமா நாம் தமிழர் கட்சி, இறந்து போன சரவனுடைய பெற்றோர், உறவினர் எல்லாருமே காத்திருப்பு போராட்டமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காவல்துறை என்ன நினைக்குது, ஒரு பெண்ணோட ஏற்பட்ட காதல், அந்த பெண்ணோட
ஏற்பட்ட காதல், அந்த இரவு நேரத்தில் அந்த பெண்ணை சந்திக்க போறான். இதை பார்த்ததுனால ஏற்கனவே ஒரிசாக்காரவங்க எல்லாருமே, இந்த பெண்ணினுடைய அப்பா அம்மா, அந்த ஒரிசாக்காரங்க எல்லாருமே இந்த பையனை கண்டிச்சிருக்காங்க. இது ஒரு வகையான ஆணவ படுகொலைனே சொல்லலாம். கண்டிச்சிருக்காங்க. இதை மீறி இந்த பையன் வரவுமே அவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்றது மாதிரி சொல்ல வராங்க. அதாவது ஒரு நபர் இறந்து போனதை ஒரு பொம்பளை விஷயமா மாத்தி விட்டா, பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை மறைக்கணும்னா பொம்பளை விஷயம்னால யாருக்குமே அதுக்கு ஆர்வம் தெரிவிக்க மாட்டாங்க. பொம்பளை விஷயத்துக்கு போனா செத்து போயிட்டான், விடு போய் தொலைட்டான் அப்படின்னு போயிடுவாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க காவல்துறை முயலுதோ அப்படின்னு அந்த சந்தேகம் நம்மளுக்கு மட்டுமல்ல, அந்த களத்தில் நிற்கக்கூடிய போராட்டம் பண்ணக்கூடிய தம்பிகளுக்கும் செத்து போன சரவணுடைய உறவினர்களுக்குமே அந்த சந்தேகம் இருக்கு. இப்ப யார் யாரை கைது பண்ணிருக்காங்க, யார் யார் அந்த வழக்குக்குள்ள கொண்டு வந்து? எதுவுமே இன்ன வரையும் செய்யல. இதுவரைக்கும் இத்தனை நபரை கைது பண்ணியிருக்கோம், குற்றவாளிகளுடைய பெயர் இது, வயது இது, அவர்கள் இறந்து போன சரவணனா இந்தந்த வகையில இத்தனை நாட்கள் தெரியும், எந்த ஒரு தகவலுமே இதுவரைக்கும் போலீஸ் காவல்துறை செய்யவே இல்லை, வெளியில் சொல்லவே இல்லை. இதுல இன்னொன்னு என்னன்னா, அங்க இந்த விஷயத்த இன்ஸ்பெக்ஷன் அதான் சொல்றது விசாரிக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் யாருன்னா தென்னரசன் சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர் இருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்பி ஒரு தனஜயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. நாம விசாரிச்சா உள்ளுக்குள்ள நம்மளுடைய கட்சி தோழர்கள்டையும் சரி, பொதுவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்டையும் சரி நம்ம விசாரிச்சோம். தனஜயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரி ரொம்ப நேர்மையான அதிகாரி. அந்த நேர்மையான அதிகாரினாலதான் இன்னும் வரைக்கும் ஒரு புலனாய்வு விசாரணை போய்கிட்டு இருக்கு. அவர் நல்ல மனுஷன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் தென்னரசன்கிறவரு நேரத்துக்கு தகுந்தார் போல் ஒவ்வொரு இதை செய்யக்கூடிய நபர், ரொம்ப நேர்மையானவரோ ரொம்ப சரியான நபரோ, குற்றவாளிகளை இவர் தான் குற்றவாளி, இவர் இப்படிதான் இருப்பாரு, இவர் சரியானதான் அப்படின்னு புலனாய்வு செய்யக்கூடிய நபர் கிடையாது. அவர் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொடுக்கறத கொடுத்தா கவனிக்கிற விதமா கவனிச்சா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அவர் விசாரிக்கும் போது, அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கும் போது இதுல உண்மை தன்மை வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது மிகப்பெரிய பணம் கொளிக்கக்கூடிய, ஏன்னா உங்களுக்கு பழனிங்கிறதும் கோயம்புத்தூர் தடாகம்ங்கிறதெல்லாம் கேரளா பார்டர். இங்க உற்பத்தி செய்யக்கூடிய செங்கல்கள் எல்லாமே கேரளாவுக்கும் அனுப்பி விடுவாங்க, தமிழ்நாட்டிலே விற்பாங்க. உங்களுக்கு நகர்ப்புறங்களுக்கு பூராமே செங்கல்கள் இவங்க தான் அனுப்புறாங்கன்ற போது அது கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி முழுக்க 24/7 24 மணி நேரமும் ஷிஃப்ட் கணக்கில் வேலை நடக்கக்கூடிய செங்கல் சோலைனா அப்ப எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும். அப்ப அந்த தொழில் பாதிக்கப்படக்கூடாது. தொழில் பாதிக்காம இருக்கணும்னா ஒரு சரவணன் செத்து போயிட்டான், இன்னொரு இடத்துல இன்னொரு சரவணன் நடந்துடலாம். ஆனா அந்த 20 குடும்பம், ஒரு 120 பேர் 130 பேர் இந்த செங்க சூளையில இருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா, ஒரிசாவுக்கு திரும்ப போயிட்டாங்கன்னா இவருடைய தொழில் முற்றிலும் பாதிக்கப்படும். கொலையே செஞ்சாலும் கூட ஒரிசாக்காரனை காப்பாத்தி விடுறது தான் இந்த ஓனர் குணசேகரனுடைய ஒரு வேலையா இருக்கும். அதற்கு இந்த தென்னரசன் போன்ற ஆய்வாளர்கள் உதவியா இருப்பாங்களோன்ற ஐயப்பாடு அந்த செத்து போன சரவணன் குடும்பத்துக்கும் சரி, நாம் தமிழர் கட்சியும் சரி, நம்மளுக்கும் சரி, அங்க போராடிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பாடா இருக்கு. இப்ப நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப சரியா மணி ஒரு 6, 6:30 ஆச்சு. மாலை 6:30 மணி ஆகி போச்சு. இன்னைக்கு திங்கட்கிழமை. இன்னும் வரை இந்த நிமிஷத்துறது அங்க உடற்கூறு ஆய்வு தொடங்கவே இல்லை. இதற்கப்புறம் அவங்க செய்ய முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா 6 மணிக்கு மேல உடற்கூறு ஆய்வு பொதுவாக நடைபெறாது. அது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையா இருக்கிறனால இரவு நேரத்தில் செய்யறதுக்கு அனுமதி இருக்கா என்னன்றது விசாரிச்சா தெரியும். ஏன்னா நம்ம அதை பொதுவாக சொல்லக்கூடாது, தவறுதலா ஒரு தவறான தகவலை சொல்லக்கூடாது. இப்ப வரைக்கும் காத்திருப்பு போராட்டத்துல நம்ம தோழர்கள் நாளைக்கு நடத்தினா என்ன, போஸ்ட்மார்ட்டத்தை நாளைக்கு நடத்தக்கூடாதா? இல்ல, நாளைக்கு நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. நான் சொல்ல வர்றது, இப்ப இந்த விஷயத்தை நம்ம பேசுறதே ஏதோ ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்றது இல்ல. இது அதாவது இந்த கொலை என்பது இதோட போயிருமா, இதுதான் கடைசி கொலையா இருக்குமா, அல்லது இதுதான் முதல் கொலையா இருக்குமா? யாரால? வடக்கர்களால் அடித்து கொலையப்படுற ஒரிசா காரணங்களோ, பீகார் காரணாலோ, அசாம் காரணாலேயோ, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அதாவது வட இந்தியர்களால் தென்னிந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் தாக்கப்படுவது இதுதான் முதலான கிடையாது. இதோட முடியுமானா இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறத நம்மளுடைய நோக்கம். இப்ப திருப்பூர்ல பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பூர்ல வட மாநிலத்தவர் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு. தமிழ்காரனை வேலைக்கு எடுத்தேன்னா நான் பூரா வெளியில கிளம்பிடுவேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க மிரட்டல்ற அளவுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் வந்துருச்சு. அது சேலம்லாம் ஏற்கனவே இருக்கு. அதே மாதிரி நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்க தமிழர்களை அடித்துக் கொள்வோம்ன்ற வடநாட்டுக்காரனுடைய இந்த பாணி மீண்டும் பரவினால் இது தமிழர்களுக்கு மிக கொடுமையான விஷயமா இருக்கும். தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா போயிடும். ஏற்கனவே நம்மள கேரளாவில் அடிச்சு வரட்டினா தமிழர்களை, கர்நாடகாவில் அடிச்சு வரட்டினா தமிழர்களை, பெங்களூர்ல அடிச்சு வரட்டினா, மும்பையில அடிச்சு வரட்டினா, ஈழத்துல அடிச்சு கொண்டான், லட்சக்கணக்கில் கொண்டான். தமிழ் பேசின ஒண்ணுக்காக, தமிழர்ன்ற ஒண்ணுக்காக பக்கத்து மாநிலங்களும் நம்மளை உயிருக்கு அச்சுறுத்தலை கொடுக்குது, அடிச்சு கொள்றான், துன்புறுத்துறான், நம்ம உடமைகளை பூராமே சேதப்படுத்துறான். நீங்க பெங்களூர்லயே பார்த்தா 100கணக்கான வாகனம் நம்மளுடைய இந்த பஸ்ஸுகளை பூரா கேபிஎன் பஸ்ஸுகளை பூராமே எரிச்சு கொண்டாங்க, எரிச்சு சாம்பலாக்குனாங்க. இது வரைக்கும் ஏதாவது அதுக்கான ஒரு நடவடிக்கை இருந்திருக்கா? ஏதாவது இழப்பீடு கிடைச்சிருக்கா? ஒண்ணுமே இல்லை. அப்படின்னா என்னன்னா, பாதிக்கப்படுற தமிழன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். வந்தாரை பூரா வாழ வச்ச தமிழன் வாழ வச்சுட்டு வாடகை வீட்டு குடியேறின அதோட சேர்த்து இன்னைக்கு உயிரை இழக்கிறான்னா இதை நாம விடக்கூடாது.
அதுக்காகத்தான் இந்த குரல் கொடுக்குறோம். இன்னைக்கு செத்து போன சரவனுடைய சாவுதான் வட தமிழர்களா வட இந்தியர்களால் கொல்லப்படுற கடைசி தமிழனுடைய உயிராக இருக்க வேண்டும் என்றால் நாம இந்த சாவை அவ்வளவு எளிதாக கடந்து போய் விடக் கூடாது. தொடர்ச்சியா இதை பத்தி பேசணும், தொடர்ச்சியா இதை பத்தி குரல் கொடுக்கணும். எப்படி அஜித்குமாரினுடைய ஆணவ படுகொலை, அஜித்குமாரினுடைய காவல் நிலைய மரணம், லாக்அப் டெத்துக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு குரலை கொடுத்து அதுக்கான தீர்வை ஏற்படுத்தணுமோ, எப்படி உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதுல தலையிட்டுச்சோ, அதே மாதிரி இந்த பழனியோட வழக்கிலையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தலையிடணும்னா உங்களை மாதிரி என்னைய மாதிரி சமூக வலைதளங்கள்ல பேசக்கூடிய போராளிகள், நெறியாளர்கள், நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள், கட்சிகள் எல்லாருமே தொடர்ச்சியா குரல் கொடுக்கணும். அந்த அளவிற்கு அழுத்தத்தை கொடுத்தா தான் இதை நாம நிறைவேற்ற முடியும். இல்லைன்னா தென்னரசன் போன்ற ஒரு ஆய்வாளர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த கேஸை வேகமாக குணசேகரன் போன்ற பெருமுதலாளிகிட்ட பணத்தை வாங்கிட்டு இழுத்து மூடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் குணசேகரனையோ தென்னரசனையோ நான் குற்றவாளியா சொல்லல. எனக்கு சரியான முறையில் விசாரணை நடக்கணும். வெறும் ஒரு பொம்பளை பல விஷயத்துக்காக சரவணன் செத்து போனேன்னு சொல்லி செத்து போன மேல ஒரு படியை சுமத்தி அவனை மூடி மறைச்சிடாதீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கம். இப்பயும் சரவணனுடைய உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு இந்த காவல்துறை எப்படியெல்லாம் இந்த கேஸை திசை திருப்ப போகுதுன்னு நாம இதை காத்திருந்து பார்த்தா தான் இது தெரிய வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ஓகே, இப்போ நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் களத்துல இருக்காங்களா இல்ல மற்ற கட்சிகளும் களத்துல இருக்காங்க? இல்ல, நாம் தமிழர் கட்சி தான் இந்த போராட்டத்தை, இந்த காத்திருப்பு போராட்டம் அல்லது சாலை மறியல், இது எல்லாத்தையுமே எங்களுடைய உறவுகள் தான் முழுக்க எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல மற்ற இயக்க தோழர்களும் சிறு சிறு பங்களிப்பை கொடுத்ததாக நம்ம தம்பிக சொன்னாங்க. ஆனால் முழுமையா ஒருத்தவங்க எடுத்து செய்யும் போது இன்னும் எல்லா பேரும் வரணுங்கிறது நம்மளோட நோக்கம். ஏதோ இந்த சரவனுடைய சாவுக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் போராடும் அப்படிலாம் இல்ல. நாங்க அப்படி நினைக்கிறதே இல்ல. தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மட்டும் தான் போராடுவோம், நாங்க அதுக்காக நேர்ந்து விட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. மொத்தமா எல்லா பேருக்குமான பிரச்சனை எல்லாரும் பேசணும். நாம் தமிழர் களத்துல நிக்குது. நாம் தமிழர் மாதிரி மற்ற இன்னும் ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளும் சரி, மற்ற எல்லா கட்சிகளும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து நிக்கணும். இது ஒரு இனத்துக்கான எதிரி. ஏதோ தனிப்பட்ட சரணனோ, தனிப்பட்ட சிவசங்கரனோ, தனிப்பட்ட திண்டுக்கல் மாவட்டத்துக்கோ, தனிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கோ, ஒரு ஜாதிக்கோ அப்படி கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக இந்த இனத்திற்கான, எதிர்காலத்திற்கான ஒரு தேவை. அந்த தேவையை நாம இப்ப நிறைவேற்றணும். அதுக்கு முதல் மாதிரியா, முன்மாதிரியா நாம் தமிழர் கட்சி தோழர்கள், நாம் தமிழர் கட்சியோட உறவுகள் அங்க இருக்காங்க. அவங்களுக்கு பக்கவளமா எல்லா கட்சியும் வரணும், எல்லா அமைப்பும் வரணும், எல்லா இயக்கமும் வரணும். அப்பதான் அந்த போராட்டம் வெற்றி அடையும். அஜித்குமாருக்காக நாம் தமிழர் கட்சி மட்டும் குரல் கொடுச்சா? நாம் தமிழர் கட்சி மட்டும் போராட்டச்சா? குரல் கொடுத்ததில் அதிகப்படியான குரல் எங்களுடைய குரல். போராட்டம் செய்ததில் வீரியமான போராட்டங்கள் எங்கள் கட்சியினுடைய போராட்டங்கள். ஆனால் அதுல எல்லாரும் கலந்துகிட்டாதான் அந்த போராட்டம் வெகுஜன மக்களுடைய போராட்டமா மாறும், நீதி ஈஸியா கிடைக்கும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை மட்டும் அஜித்குமாருடைய விஷயத்துல தலையிடாட்டி, கேள்விகள் கேட்காட்டி, ஒரு வழக்கறிஞர் குழுவை அனுப்பி அதை விசாரிக்க சொல்லாட்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்த அளவிற்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காது. சிபிஐ வந்திருக்காது, சிபிஐ இந்த அளவிற்கு விசாரணை நடத்திருக்காது. இன்னும் வரையும் ஜெயராஜ் விலிக்ஸோட கொலை வழக்குக்கான தீர்வை இன்னும் சிபிஐ விசாரிச்சு முடிக்கல. ஆனால் அஜித்குமாரோட கொலை வழக்குக்கு பாதி அளவுக்கு மேல விசாரணை போயிருச்சு. அது சம்பந்தமா நம்மளே பல இடத்துல பேசிருக்கோம். அப்ப சரவனுடைய கொலை என்பது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை. தன்னை கேள்வி கேட்கிற நபர் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செங்கல் சூளையில வேலை வைக்கக்கூடிய தொழிலாளர்கள் அடிச்சு கொள்றானா, நாளைக்கு இவன் இங்க வாக்குரிமை வாங்கி இவன் தலைமையில ஒரு எம்எல்ஏ உருவாகி, அல்லது இவர்களுக்குள்ளே ஒருத்தர் எம்எல்ஏ உருவாகி, அல்லது இவர்களுக்குள்ளே ஒருத்தர் எம்பியா உருவானா என் மக்களின் நிலை என்னவாகும்? ஆனா இது தனிப்பட்ட ஒரு மோதல் அப்படின்னு சொல்லப்படுது. தனிப்பட்ட ஒரு மோதல், இதற்கு போய் நம்ம மொத்த வட இந்தியர்களையும் குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், இது ஒரு இடத்துல நடந்துச்சா? இதற்கான புள்ளி விவரங்கள் நான் இன்னொரு இதுல மொத்தமா தமிழ்நாட்டுல வட இந்தியர்களால் கொல்லப்பட்ட தமிழர்கள் எத்தனை பேர் என்ற புள்ளி விவரம் நான் சொல்றது வெளி மாநிலத்துல தமிழர்கள் கொல்லப்பட்டதில்ல, வட மாநிலத்தை பிழைக்க வந்ததின் பேர்ல தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு எவ்வளவு தமிழர்களை கொண்டாங்கன்ற புள்ளி விவரத்தை அடுத்த காலத்துல தர்றேன். நான் என்ன சொல்ல வரேன், திருப்பூர்ல தமிழர்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு வடவர்கள் போராட்டம் பண்ணாங்களா இல்லையா? அது மாதிரி எத்தனை திருப்பூர் நடந்துச்சு, கோயம்புத்தூர் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த கொலைக்கும் நாங்கள் கொலை செஞ்சா எங்க மேல வழக்கு போடக்கூடாதுன்னு அவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து குரல் கொடுக்க மாட்டாங்கன்னு என்ன நினைச்சு? ஏன் நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படக்கூடாது, ஒரிசாக்காரங்க தான் நம்மளுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இந்த செங்கல் சூளை ஓனர் குணசேகரனை காவல்துறைக்கோ இல்ல மற்ற அதிகாரிகளுக்கோ தேவைகளை அப்புறம் பூர்த்தி செஞ்சுட்டு இந்த வழக்கை வெறும் பெண் சார்ந்த வழக்கு, வெறும் பொம்பளை விஷயம் போயிருவாங்கல்ல மகாபிரபு. உங்களுக்கு பொம்பளை விஷயம் சொல்லிட்டாலே எல்லா மக்களும் கடந்து போயிருவாங்க. பொம்பளை விஷயம் வேலை பார்த்தவங்களே கையை பிடிச்சி எடுத்திருக்கேன், இல்ல ஏதோ ஒன்று பழகிருக்கேன், அப்புறம் அவங்க வீட்டு பிள்ளைகளை தொட்டா அடிச்சுக்கொள்ளாம என்னப்பா செய்வேன் அப்படின்ற மாதிரி மாத்த பாக்குறாரு. புரியுதுங்களா? ஒரு பொம்பளை பிள்ளை விஷயம்னா, ஒரு பொம்பளை பிள்ளை விஷயத்துல ஒரு தப்பு நடந்திருக்கு, இவனை வேற பக்கம் விடுங்கன்னா அவன் கையில உதிரி பாகத்தை கொடுத்து மீண்டும் கொண்டு வந்து செங்ககால வசல்களை உள்ள விடுவாங்களா? வேலை செய்ய விடுவாங்களா? நீங்க எதுக்காக சரவணன் இங்க இருந்து கோயம்புத்தூர்ல மாத்திருக்கீங்க? அவன் நேர்மையா வேலை பார்த்தான். அந்த நேர்மையா வேலை பார்த்ததுனால அங்க இருக்கக்கூடிய வடநாட்டு தொழிலாளர்களுக்கு அதுக்கு பிடிக்கல, தாந்தோணித்தனமா அதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இப்ப இவ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா ஓனர் சார்பாக இவ அவங்க செய்யற தவறுகளை இறுக்கி பிடிக்கும் போது, அவர்கள் செய்யற தவறுகளை ஓனர்கிட்ட சொல்லும் போது
இந்த தொழிலாளர்களுக்கும் இந்த கணக்கு பிள்ளையா இருக்கக்கூடிய சரவணனுக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாயிருக்கு. அதுதான் இதுக்கு காரணம். இது பேரம்லாம் பேசப்படுதா? எவ்வளவு வரைக்கும் பேரம் பேசப்படுது? எப்படி இருக்கு அது வந்து அவர் குணசேகரன் என்ன சொல்லி இருந்திருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி பேசல, நீங்க வழக்கு பதிவு செஞ்சுக்குங்க, அவங்கள குற்றவாளிகளை கைது செய்யறனா கைது செஞ்சுக்குங்க, இவங்களை வந்து என்ன சொல்றது, சரவணனுடைய குடும்பம் வந்து உடற்கூறாய்வுக்கு அனுப்பி எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனா இந்த பிரச்சனையே பெருசாக்காதீங்க. அதாவது செங்கல் ஒரு கட்சி கட்சி உள்ள வர்றதோ, ஒரு நாம் தமிழர் கட்சியோ இல்ல நாம் தமிழர் கட்சி போன்ற மற்ற போராட்ட கட்சிகளோ உள்ள வர்றதோ, அது சம்பந்தமா போராடுறதோ, ஆர்ப்பாட்டம் பண்றதோ, அல்லது அந்த அந்த செங்கசோலையினுடைய பேரை வந்து டேமேஜ் பண்றதோ, இது மாதிரி எதுவும் செஞ்சிடக்கூடாது. அது என்னுடைய தொழில் பாதிக்கும். ஆகவே சுமூகமா போங்க, போலீஸ்ல ஒரு வழக்க பதிவு செய்யுங்க, உடற்கூறாய்வு பண்ணுங்க, நீங்க போய் நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க, யார் கொலை செஞ்சா நினைக்கிறீங்களோ போலீஸ் அவங்களை கைது செய்யட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி போராட்டம் இல்லாமல் செஞ்சுட்டாங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். உடற்கூறாய்வு முடிஞ்சு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு சரவணன் கொண்டு புதைக்கிறதோ எரிக்கிறதோ, பொதுவாக உடற்கூறாய்வு செஞ்சுட்டா எரிக்கதான் செய்வான், எரிச்சு முடிச்சுட்டா 2 நாள்ல 3 நாள் அந்த பிரச்சனை முடியும். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போலீஸ் இவங்களை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஒரிசாக்காரன் நம்ம வாட்டுக்கு வந்து வேலை வைப்பேன். இப்ப இதுலயும் மகாபிரபு, நம்ம அடுத்தடுத்து இந்த காணொலியை பாக்குறவங்களும் சரி, நாமளும் சரி, நம்மளுக்கு ஒரு கடமை இருக்கு. எப்படின்னா, என்ற கணிப்பு சரியா இருந்தா இந்த இந்த ஒரிசாக்காரங்க இருக்காங்கல்ல, இந்த ஒரிசாக்காரங்கள்ல யாரெல்லாம் கொலை செய்தான்னு சந்தேகப்பட்டாங்களோ அதுல 6 பேரை, 2 பொண்ணு, ஒரு அப்பா அம்மா, இன்னொரு 2-3 பசங்க, மொத்தம் 6 பேரை டாடா ஏஸ்ல ஏத்தி பின்கேட் வழியா கொண்டு போயிருக்காங்க. போலீஸே பாதுகாத்து ஒரு டாடா ஏஸ்ல ஏத்தி. இல்ல அது இருக்க அடிச்சிருவாங்க இல்லையா? நான் என்ன சொல்ல வர்றேன், நானா இருந்தா என்ன தெரியுமா செஞ்சிருப்பேன்? செத்து போன சரவணன் இருக்கல, அது சொந்தக்காரன் பந்தக்காரன் நம்ம கட்சிக்காரன் எல்லாத்தையும் உள்ள அனுப்பியிருக்கு. நான் ஒரு காவல்துறை அதிகாரியாவோ அல்லது அந்த செங்கசோல ஓனரா வந்திருந்தா உள்ள அனுப்பி சரவணனை கொண்டது யார், அவனை அப்புறம் நொறுக்கி அல்றான். அப்படி செய்யணும். அது சட்ட ஒழுங்கு நீங்க பாக்குறீங்க. இப்ப சரவணன் செத்து போனது சட்ட ஒழுங்கு. சரவணன் ஒத்த பையன், ஒரே ஒரு ஆண் வாரிசு தான், மகடீஸ்வரனுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான், இன்னொரு பொம்பளை பிள்ளை இருக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆம்பளை பையன்ற ஆசை இருக்கக்கூடிய நபர் யாரு? சரவணன் மட்டும் தானே. இன்னைக்கு சரவணன் செத்து போனானே, மகடீஸ்வரன் அவங்க குடும்பம் நடுத்தரவு நிக்குதே, அதை யாரு பாப்பா? கொலை செஞ்சவனை நீ பாதுகாக்கணுங்கிற குறைந்தபட்சம் அப்ப நீ எதுக்கு என்கவுண்டர் பண்ற? போலீஸ்காரனை மடத்துக்குளத்துல வெட்டி கொண்டானவனே, சண்முகன்ற போலீஸ்காரரை SSI வெட்டி கொண்டானவனே உடனே என்கவுண்டர் பண்றீங்க மணிகண்டன பண்ணையில. உனக்கு ஒரு நாயம், காக்கி சட்டையை போட்டேன் ஜெத்தா மட்டும் உடனே அவனை கொல்லன்னு துடிக்கிற, சட்டத்தின் பெயரால் கொலை செய்யற. அதே மாதிரி இவனை குறைஞ்சபட்சம் ஆத்திரம் தெரிற அடிக்க விட வேண்டியதானே? அதை பாக்குற மத்த ஒரிசாக்காரனுக்கு மத்த வடநாட்டுக்காரனுக்கு அள்ளு கலணும்ல. இனிமேல் நம்ம அடிக்க கூடாதா? தமிழ்நாட்டில் பொழைக்க வந்துருக்கா? தமிழனை தொடக்கூடாதா? ஏற்கனவே தமிழோட சோத்திர மண்ணலி போட்டு அவன் வேலையை வாங்கிட்டு நீ வேலை பார்த்துட்டு இருக்க. இதுல அவன் உயிரை எடுப்பீங்கன்னா, நான் அந்த இடத்துல இருந்திருந்தா உள்ள நான் ஒரு ஆய்வாளராவோ காவல்துறை அதிகாரியாவோ இல்ல செங்கசோல ஓனர் குணசேகரனா இருந்திருந்தா உள்ள ஆளை இறக்கி விட்டுருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா நைட்டு இது நைட் 11 மணி 12 மணிக்கு நடந்திருக்கு. 12 மணிக்கு நான் செத்து போன சரவணனை காலையில இருந்து யாருமே பார்க்கல. என்ன அர்த்தம்? 3 ஷிஃப்டா வேலை பாக்குறீங்க, விடிய விடிய வேலை நடந்துட்டே இருக்கு, 24/7 வேலை நடக்குது, எவருமே பாத்துக்க மாட்டீங்களா? சரி, சரவணன் உள்ள கூட்டு போனாங்கல்ல 3-4 பசங்க கூட இருந்தாங்கல்ல, சரவணனோட கூட இருந்த ராபர்ட், சதீஷ், விஜயகுமார், தினேஷ்குமார், இவங்களுக்கு தெரியாதா சரவணன் எங்க போனானு? அதை தேடி இருப்பாங்க. ஒன்னா தண்ணி அடிக்கிறேன், ஒன்னா ஊர் சுத்துறேன், ஒன்னா போறேன், ஒன்னா செங்க காலத்துக்கு உள்ள வரேன், கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வந்த ஸ்பேர் பார்ட்ஸ் பூரா கலட்டி மாட்டுறேன், அவனுக்கு தெரிய வேணாமா எங்க போனேன்? தினேஷ்குமார் செத்து போன சரவணன் எங்க போனேன்னு தேடி இருக்கணும்ல. பின்கேட் வழி திறக்க முடியாம, ஏன்னா பின்கேட் அவ்வளவு சீக்கிரம் திறந்து மூடக்கூடிய இடம் இருக்காது, மெயின் கேட்லேயே போவாங்க வருவாங்க. அந்த பின்கேட்டுக்கு சாவியை தேட நேரம் இல்லாம போலீஸே வந்து பின்கேட்டினுடைய பூட்டை உடைச்சு இந்த டாடா ஏஸ்ல ஏத்தப்பட்ட 6 ஒரிசாக்காரங்கள், ஆணு பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல மறைவா ஒளிச்சு வச்சிருக்கு. இன்னும் வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன், விசாரணை பண்ணுங்க. இன்னும் வரை விசாரணை பண்ணி இன்னும் ரிமாண்ட் பண்ணிருக்க வேணாமா? சம்பவம் நடந்த சனிக்கிழமை, இன்னைக்கு திங்கக்கிழமை. இன்னும் வரைக்கும் ஒருத்தர் கூட ரிமாண்ட் பண்ணாட்டி உங்களுடைய நோக்கம் என்ன? ஏன்னா ரிமாண்ட் பண்ணிட்டா அவங்கள வழக்குல இருந்து நீக்க முடியாது. அப்ப யாரை ரிமாண்ட் பண்ணலாம், எப்படி ஜோடிக்கலாம், என்ன கதை கட்டலாம்? என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா 2 லேடிஸை மட்டும் கைது பண்ணி இவங்க தான் வந்து காதலிச்சாங்க, சரவணன் காதலிச்ச பிள்ளை இந்த பிள்ளை தான், இந்த பிள்ளை 2 பேரும் இந்த பிள்ளையும் சரவணன் காதலிச்சதை பார்த்தது பிள்ளையோட தங்கச்சி தான், இவங்களுக்குள்ளதே ஏதாவது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சரவணன் வந்து இவங்க 2 பேரோட பேசையில பலகையில மூச்சு திணறல இறந்துட்டாரு. ஏன்னா காயங்கள் எது வெளிக்காயமே இல்ல, காதுகிட்ட மட்டும் தான் ரத்தம் வந்திருக்கு, இந்த காதுகிட்ட மட்டும் தான் ரத்தம் வந்திருக்கு. மற்றபடி எங்க மேல காதுகிட்ட பெரிய காயம் இல்ல. ஒரு ஊசி குத்துனா எவ்வளவு ரத்தம் வருமோ அந்த அளவுக்கு தான் இருக்கே தவிர பெரிய காயம் இல்ல. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? மூச்சு திணறல இறந்துட்டாரு, மூச்சடைப்புல இறந்துட்டாரு, புரியுதா? ஒரு பதட்டத்துல இருந்தாரு. அந்த பிள்ளைய வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம பார்க்க வந்தாரு. அப்படி பார்க்க வரும்போது ஏற்கனவே மது இருந்ததுனால ஒரு படபடப்பு இருந்திருக்கு, பதட்டம் இருந்திருக்கு. அந்த பிள்ளை பார்த்த உடனே யாராவது அவங்க அப்பா அம்மா சத்தம் கேட்டுருச்சு, அதனால ஒரு பதட்டத்துல மயங்கி விழுந்துட்டாரு. இந்த பிள்ளை பயந்துக்கிட்டு போய் படுத்துருச்சு. காலையில எந்திரிச்சு பார்த்தா மாரடைப்புல செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க வேணா எழுதி பாருங்க. நான் சொல்ற ஸ்கிரிப்ட் எழுதி வைங்க. நாளைக்கு இதே நேரம் நான் சொன்ன ஸ்கிரிப்ட் எஃப்ஐஆர் ஆகும். 2 பொம்பளை பிள்ளை மட்டும் ரிமாண்ட் பண்ணுவாங்க. நடக்கல நீ சொல்றீங்களே, நான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே தெரியும் போராட்ட வாழ்க்கையில இருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், நாம இன்னைக்கு பேசுறது 7 மணி 6:30 மணிக்கு நம்ம பேசிக்கிறோம். நாளைக்கு இதே நாளை மாலை, இன்னைக்கு திங்கக்கிழமை மாலை 6:30 மணி, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு எஃப்ஐஆர் எடுத்து பாருங்க.
ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்த எஃப்ஐஆர் வந்து 171/2025, கிரைம் நம்பர் வந்து 171. சரிங்களா? நாளைக்கு இந்த 171 எப்படி ஆல்டர் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இதை ஈஸியா இணையதளத்துல பார்க்கலாம் பாருங்க. அல்லது ஒரு 2 நாள்ல நாச்சும் ஆல்டர் பண்ணி வந்துரும். அதாவது ஆல்டர் பண்ணது நாளைக்கு ஆல்டர் பண்ணிடுவாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் வரும். நீங்க செய்திகளை பார்க்கலாம், இல்ல மற்ற யூடியூப் சேனல்ல பேசுவாங்க, இல்ல நம்மளே கூட இன்னொரு இடத்துல பேசக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த இதுல நீங்க எடுத்து பாருங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல, நான் நாட்டாமை சேனல்ல கண்டிப்பா நான் பேசிடுவேன், அப்டேட் பண்ணிடுவேன். நீங்க எழுதி பாருங்க. நான் சொன்னது மாதிரி லவ் அஃபேர், பொம்பளை விஷயம் மாத்தி விட்டுறாங்க. எந்த பிள்ளை காதலிச்சு அந்த பிள்ளைக்கு இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு மேஜரா ஒரு பிள்ளையத்தை கொண்டாடுவாங்க உள்ள. அந்த பிள்ளையை காட்டி அந்த பிள்ளை மேஜர், அவங்க தங்கச்சி மைனர் சொல்லிட்டு தங்கச்சியை வேற சிறுவர் சிறுத்தை பணிக்கு அனுப்பிட்டு அக்கா வந்து ரிமாண்ட் பண்ணி விட்டு ஒரு 15 நாள்ல இதே குணசேகரன், செங்கக்காலவாசல் ஓனர் குணசேகரனே பெயில் எடுப்பார். செங்கக்காலவாசல் குணசேகரனே அவங்கள பூரா மீண்டும் அந்த செங்க சூழலையில வேலைக்கு அமர்த்துவார். கேட்டா அந்த கேஸ் முடியறது அவங்க இங்கே இருக்கணும், வாய்தாவுக்கு போனா அதனால இங்க விசாரணைக்கு எங்க இருக்கான்றாங்க. ஆக மொத்தம் குணசேகரனுடைய செங்கல் சூளை தொழில் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சரவணன் என்ற ஒரு நபரினுடைய திட்டமிட்ட கொலை என்பது மறைக்கப்படுகிறது. இதுதான் உண்மை. காலம் இந்த கொலையினுடைய காரண காரியங்களை வெளிக்கொண்டு வரும் மிக விரைவாக. நன்றி, வணக்கம்.